நாளை மறுநாள் டெல்லி செல்கிறார் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பாஜகவிற்கு ஏற்கனவே தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த நிலையில் அவர் தற்போது டெல்லி பயணம் மேற்கொள்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், நயினார் நாகேந்திரன் டெல்லி பயணம் குறித்த விவரங்கள். சரவணன் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக அங்கம் வகிக்கிறது. பாஜகவிற்கு கிட்டத்தட்ட 27 தொகுதிகள், அதே போல கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 தொகுதிகள். அந்த 5 தொகுதிகளும் தாமரை சின்னத்தில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இந்த நிலையில்தான் அதற்கான வேட்பாளர் பட்டியல் இன்னும் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி அறிவிப்பதற்கு முன்பாக டெல்லி தலைமையிடம் அந்த வேட்பாளர் பட்டியல் குறித்ததான ஆலோசனை ஆட்சிமன்ற குழு, அதாவது பாராளுமன்ற கமிட்டி என்பது கூடும். அந்த அவர்கள் கூடி அதற்கான வேட்பாளர் பட்டியலுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். அந்த ஒப்புதலுக்கு பிறகாகத்தான் நமக்கு அந்த வேட்பாளர் பட்டியல் என்பது பாஜக தலைமை என்பது டெல்லி தலைமை வெளியிடுவார்கள். அப்படி டெல்லி தலைமை வெளியிடும் பட்சத்தில் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகாக அந்த ஒப்புதல் பெற்ற பிறகாக அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடும். அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று அல்லது நாளை டெல்லி செல்வதற்கான வாய்ப்பு, நயினார் நாகேந்திரன் டெல்லி செல்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் சென்ற பின்பு அந்த வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய PL சந்தோஷ் அவர்கள் நாளைய தினத்தில் அவர் சென்னை வர இருக்கிறார். சென்னை பாஜக நிர்வாகிகளுடனான அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ராஜேஷ், அதே நேரத்தில் நட்சத்திர வேட்பாளர்கள் குறித்த ஏதேனும் உத்தேச பட்டியல் பாஜக தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கிறதா? இல்ல, பாஜகவை பொறுத்த வரைக்குமே குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நட்சத்திர வேட்பாளர்களாகத்தான் பார்க்க முடியும். என்றால் தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. 27 தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், ராமலிங்கம் போன்ற பலர் இருக்கிறார்கள். கருப்பு முருகானந்தம் உள்ளிட்ட, அஸ்வத்தமன் உள்ளிட்ட பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த தொகுதிகள் என்பது ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் பட்டியலில் சிங்காநல்லூரில் அண்ணாமலை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் நயினார் நாகேந்திரன் மதுரை அல்லது சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மறுநாள் டெல்லி செல்கிறார் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பாஜகவிற்கு ஏற்கனவே தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த நிலையில் அவர் தற்போது டெல்லி பயணம் மேற்கொள்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், நயினார் நாகேந்திரன் டெல்லி பயணம் குறித்த விவரங்கள். சரவணன் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக அங்கம் வகிக்கிறது. பாஜகவிற்கு கிட்டத்தட்ட 27 தொகுதிகள், அதே போல கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 தொகுதிகள். அந்த 5 தொகுதிகளும் தாமரை சின்னத்தில் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இந்த நிலையில்தான் அதற்கான வேட்பாளர் பட்டியல் இன்னும் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி அறிவிப்பதற்கு முன்பாக டெல்லி தலைமையிடம் அந்த வேட்பாளர் பட்டியல் குறித்ததான ஆலோசனை ஆட்சிமன்ற குழு, அதாவது பாராளுமன்ற கமிட்டி என்பது கூடும். அந்த அவர்கள் கூடி அதற்கான வேட்பாளர் பட்டியலுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். அந்த ஒப்புதலுக்கு பிறகாகத்தான் நமக்கு அந்த வேட்பாளர் பட்டியல் என்பது பாஜக தலைமை என்பது டெல்லி தலைமை வெளியிடுவார்கள். அப்படி டெல்லி தலைமை வெளியிடும் பட்சத்தில் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகாக அந்த ஒப்புதல் பெற்ற பிறகாக அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடும். அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று அல்லது நாளை டெல்லி செல்வதற்கான வாய்ப்பு, நயினார் நாகேந்திரன் டெல்லி செல்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் சென்ற பின்பு அந்த வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய PL சந்தோஷ் அவர்கள் நாளைய தினத்தில் அவர் சென்னை வர இருக்கிறார். சென்னை பாஜக நிர்வாகிகளுடனான அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ராஜேஷ், அதே நேரத்தில் நட்சத்திர வேட்பாளர்கள் குறித்த ஏதேனும் உத்தேச பட்டியல் பாஜக தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கிறதா? இல்ல, பாஜகவை பொறுத்த வரைக்குமே குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நட்சத்திர வேட்பாளர்களாகத்தான் பார்க்க முடியும். என்றால் தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. 27 தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், ராமலிங்கம் போன்ற பலர் இருக்கிறார்கள். கருப்பு முருகானந்தம் உள்ளிட்ட, அஸ்வத்தமன் உள்ளிட்ட பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த தொகுதிகள் என்பது ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் பட்டியலில் சிங்காநல்லூரில் அண்ணாமலை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் நயினார் நாகேந்திரன் மதுரை அல்லது சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.